வெல்கம் டு மேக்ஸிமஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோட்டல் டெரிவேட்டிவ்ல இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ இஸ் யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ப்ரூவ் தட் டோ யூ பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டோ யூ பை டோ ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ யூ பை டோ ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஆர் ஸ்கொயர் டோ யூ பை டோ தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தாலே ஈக்குவல் டுன்னு கொடுத்தாலே ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணும், இல்லை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணும். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த லைன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் இந்த லைன் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா இந்த ப்ராப்ளம் போகிறது ஈஸி. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் தீட்டால இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டா. ஃபர்ஸ்ட் டோ யூ பை டோ ஆர் இதுதான் ஃபைன் பண்ண முடியும். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோ யூ பை டோ எக்ஸ் இருக்கு. யூ என்னன்னு தெரியாது. யூ என்னன்னு தெரியாம எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ டேரக்டா நம்மளால டோ யூ பை டோ எக்ஸ் ஃபைன் பண்றது கஷ்டம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், டோ யூ பை டோ ஆர் ஃபைன் பண்றோம். ஸோ ஆருக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா போக முடியாது. யூக்கும் ஆருக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து அது எக்ஸும் ஒய்யும். ஒன்னு எக்ஸுக்கு போய் ஆருக்கு போகலாம், இல்ல ஒய்க்கு போய் ஆருக்கு போகலாம். ஸோ அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் டோ எக்ஸ் பை டோ ஆர் பிளஸ் dou u by dou y into dou y by dou r. So once again நம்ம dou u by dou x dou u by dou y ஃபைன் பண்றது கஷ்டம். So dou x by dou r ஃபைன் பண்ணலாம். dou x by dou r. So என்ன ஆகும், r டிஃபரன் இந்த r தீட்டா இருக்கு, ரெண்டு வேரியபிள் இருக்கு. பார்ஷியலா பண்றதுனால எதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அதுதான் வேரியபிளா கன்சிடர் ஆகும். மற்ற வேரியபிள்லாம் கான்ஸ்டன்டா கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன்னு, இது ரெண்டும் மல்டிபிளேஷன்ல இருக்கிறதுனால அந்த கூட இருக்க டேர்ம் அப்படியே வந்துடும். ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன்னு, காஸ் தீட்டா அப்படியே வந்துடும். ஸோ அதே மாதிரி டோ ஒய் பை டோ ஆர். ஸோ இங்கே என்ன ஆயிடும், ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன்னு, மீதி என்ன இருக்கும், சைன் தீட்டா மட்டும் வந்துடும். ஸோ அப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டோ யூ பை டோ ஆர் ஈக்குவல் டு டோ யூ பை டோ எக்ஸ் அப்படியே இருக்கும். டோ எக்ஸ் பை டோ ஆரை ஃபர்ஸ்ட் போடுறேன், காஸ் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டோ யூ பை டோ ஆர் வந்து சைன் தீட்டா, இப்போ இந்த டோ யூ பை டோ ஒய் அப்படியே இருக்கும், டோ யூ பை டோ. ஸோ டோ யூ பை டோ ஆர் ஹோல் ஸ்கொயர். ஸோ போன ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் யூ பை டோ இசட் ஸ்கொயர், சாரி யூ ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம். ஸோ அங்கே நம்ம போட்ட மெத்தடே வேற. ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம யூடியூப் சேனலில் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டதே வேற. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்ளம்ல. ஸோ நம்ம அந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் இந்த என்டையர் டேர்மே நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணணும் ஆகும். ஸோ காஸ் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் சைன் தீட்டா டோ யூ பை டோ ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். உங்க எல்லாருக்கும் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஸோ ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மைனஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ, சாரி பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்க பிளஸ் வந்தா இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வந்தா மைனஸ் வந்துடும். ஸோ இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டும் மல்டிபிளேஷன் தனித்தனியா போட்டுரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ காஸ் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ் சைன் தீட்டா டோ யூ பை டோ ஒய் பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ பி ஸ்கொயர் இல்லையா, சைன் ஸ்கொயர் தீட்டா டோ யூ பை டோ ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்க, இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்டூ 3 இன்டூ 4. ஸோ இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 24. இதுவே நான் கொஞ்சம் இந்த ஆர்டர் மல்டிப்ளிகேஷன் எழுத 4 இன்டூ 2 இன்டூ 3 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. 4 2 சார் 8, 8 3 சார் 24. ஸோ மல்டிப்ளிகேஷன் தான், நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு என்ன மாறாது, ஆன்சர் மாற போகிறது இல்லை. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பட் நமக்கு ஒரு சீக்வன்ஷியல் ஆர்டர், ஏன்னா அடுத்தடுத்து வரதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம் இது பார்க்கும்போது இது ஒரு டேர்ம், அது வரக்கூடிய நெக்ஸ்ட் இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வேற டேர்மா தெரியக்கூடாதுன்றதுனால இது ஒரு ஆர்டரா ஃபர்ஸ்ட் 2 போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா, அப்புறம் காஸ் தீட்டா, அப்புறம் டோ யூ பை டோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், டோ யூ பை டோ ஒய்.
ஜஸ்ட் ஆர்டர் எல்லாமே மல்டிப்ளேஷன் இருக்கு, ஜஸ்ட் நான் ஆர்டர் மட்டும் மாத்தினேன். பாருங்க 2 வந்துருச்சு, சைன் தீட்டா காஸ் தீட்டா டோ யூ டோ எக்ஸ் டோ யூ டோ, ஓகே, பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டோ யூ பை டோ ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து டோ யூ பை டோ தீட்டா ஹோல் ஸ்கொயர், டோ யூ பை டோ தீட்டா ஹோல் ஸ்கொயர், டோ தீட்டா. ஸோ இந்த டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ டோ யூ பை டோ தீட்டா ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம டோ யூ டோ தீட்டா ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், டோ யூ பை டோ தீட்டா தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபைண்ட் பண்ண என்ன ஆகும், டோ யூல இருந்து எக்ஸுக்கு போய் த்ரூ எக்ஸ் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், தீட்டாவை ரீச் பண்ண முடியும். ஸோ டேரக்டா யூக்கும் தீட்டாக்கும் கனெக்ஷன் இல்லை, நடுவில் வந்து எக்ஸ் வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றாரு. ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் பை டோ தீட்டா. அதே மாதிரி டோ யூ பை டோ ஒய் பை டோ தீட்டா. ஓகே, ஸோ இப்போ டோ எக்ஸ் பை டோ தீட்டாவை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். டோ எக்ஸ் பை டோ தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் சைன் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் டோ ஒய் பை டோ தீட்டா. இங்க என்ன இருக்கும், ஆர் கான்ஸ்டன்ட், சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் தீட்டான்னு வந்துடும். சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போறோம். டோ யூ பை டோ தீட்டா உள்ள போட என்ன ஆகும், மைனஸ் ஆர் சைன் தீட்டா. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த டேர்ம் எழுதுன சைன் வரங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டோ எக்ஸ் பை டோ தீட்டான வேல்யூ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு மல்டிபிளேஷன் தானே, அதனால ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த டேர்ம் பின்னாடி எழுதும். டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் இங்க ஆர் காஸ் தீட்டா டோ யூ பை டோ ஒய், டோ யூ பை டோ ஒய். ஸோ இதை திரும்ப ஸ்கொயர் பண்ணணும். டோ யூ பை டோ தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டேர்ம் எழுதிடும், ஆர் காஸ் தீட்டா டோ யூ பை டோ ஒய் மைனஸ் ஆர் சைன் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் வந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும், இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் இல்லையா, அதனால ஏ ஸ்கொயர் கட்டாம ஒன்று தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும், மல்டிபிளேஷன் இருந்தால் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் டூ ஏபி, டூ ஏபினா மைனஸ் டூ ஆர் காஸ் தீட்டா டோ யூ பை டோ ஒய் ஆர் சைன் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்க இது மட்டும் இல்ல, என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்ல ஒன் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து என்னவா இருக்கணும், ஒன் பை ஆர் ஸ்கொயர் டோ யூ பை டோ தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒன் பை ஆர் ஸ்கொயர், இங்க எல்லா டேர்ம்லயும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஆர் ஸ்கொயர் இருக்கு, செகண்ட் டேர்ம்லயும் ரெண்டு ஆர் இருக்கு. அப்போ அங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கு. நான் ஆர் ஸ்கொயர் வெளில ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்க என்ன ஆகும், இங்க ஆர் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி காஸ் ஸ்கொயர் தீட்டா டோ யூ பை டோ ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதே நம்ம சீக்வன்ஷியல் ஆர்டர் எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் டூ, ரெண்டு ஆரும் போயிடும். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா போட சொல்லியிருக்கேன், அப்புறம் காஸ் தீட்டா, அப்புறம் டோ யூ பை டோ எக்ஸ், அப்புறம் டோ யூ பை டோ ஒய். நெக்ஸ்ட் பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணனா வரும் டோ யூ பை டோ ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஆர் ஸ்கொயர் டோ யூ பை டோ தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் டோ யூ பை டோ ஆர் ஸ்கொயர் எழுதுவோம், ஆர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் இங்கே தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டோ யூ பை டோ ஆர் ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஸோ இங்கே தீட்டா மிஸ் பண்ணியிருக்கோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா டோ யூ பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா டோ யூ பை
dou x dou u by dou y plus sin square theta dou u by dou y whole square. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த டேர்ம் வரும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா dou u by dou y whole square dou u by dou y whole square minus 2 sin theta cos theta dou x by dou u sorry dou x கிடையாது dou u by dou x dou u by dou x dou u by dou y plus என்ன இருக்கு sin square theta இங்க பார்த்தீங்கன்னா dou u by dou x whole square dou u by dou x whole square. ஸோ இது ரெண்டு டேர்மும் சேமா இருக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா காமனா இருக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா காமனா இருக்கு வெளில எடுத்துட்டீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா dou u by dou x whole square plus dou u by dou y whole square. ஸோ இங்க ரெண்டுலயும் பாருங்க சைன் ஸ்கொயர் தீட்டா காமனா இருக்கு ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லயும் சைன் ஸ்கொயர் தீட்டா காமனா இருக்கு வெளில எடுத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா dou u by dou x ஃபர்ஸ்ட் dou x எழுதிக்கிறோம் ஓகே இங்க ரெண்டு பிளஸ் தானே 2 plus 3நாலும் 5 தான் ஸோ 3 plus 2நாலும் 5 தான் ஸோ அங்கே மல்டிப்ளிகேஷன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ ஃபர்ஸ்ட் இது எழுதாம ஃபர்ஸ்ட் dou u by dou x whole square plus dou u by dou y whole square எழுதி இப்போ இது ரெண்டுத்துலையுமே பாருங்களா ரெண்டுமே ஒரே டேர்ம் இதுவும் ஒரே டேர்ம் வெளில எடுத்துகிற என்ன ஆகும் dou u by dou x whole square plus dou u by dou y whole square இது ரெண்டுத்தையும் காமனாக எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன 1 அப்போ ஆன்சர் என்ன வரும் dou u by dou x whole square plus dou u by dou y whole square. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் dou u by dou x whole square dou u by dou y whole square ஸோ இங்கே வந்துருச்சு ஈக்குவல் டு இந்த டேர்ம். தேங்க்யூ.